இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகிறது. தலைமை திருத்தூதரான பேதுரு அந்தியோக்கு நகரில் நற்செய்தி பணியாற்றி கொண்டிருந்த போது அந்நகரின் ஆளுநராக இருந்த தியோபிலிஸ் என்பவன் பேதுருவை கைது செய்து சிறையில் அடைத்தான். சிறையில் இருந்த பேதுருவுக்கு அவன் சரியாக தண்ணீர், உணவு கூட கொடுக்கவில்லை. இதனால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்போது அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டினார். இயேசுவே, என் தலைவரே, எனக்கு எதற்கு இத்தகைய கொடிய தண்டனை? அதற்கு ஆண்டவர் இயேசு அவருக்கு இவ்வாறு பதில் சொன்னார். பேதுரு, நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டுவிட மாட்டேன் என்று உனக்கு தெரியாதா? சிறிது பொறுத்திருந்து பார், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்நேரத்தில் பேதுரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பவுல் அந்தியோக்கியா நகர் ஆளுநரை சந்தித்து, நீங்கள் சிறைப்பிடித்து வைத்திருக்கும் மனிதர் சாதாரண மனிதர் கிடையாது, அவர் இறை மனிதர். அவரால் இறந்து போன உங்களது மகனை உயிர்த்தெழ வைக்க முடியும் என்றார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ஆளுநன் தியோபிலிஸ், ஒருவேளை நீ சொல்வது உண்மையானால் நான் அவரை விடுதலை செய்து அனுப்புவேன் என்றான். பின்னர் பவுல் ஆளுநனோடு சிறைக்கூடத்திற்கு வந்து பேதுருவை இறந்த ஆளுநனின் மகனை உயிர் பெற்றெழ செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு பேதுரு, அது எப்படி என்னால் முடியும் என்று சொல்ல, இறைவனை வேண்டிவிட்டு காரியத்தில் இறங்கு, எல்லாம் உன்னால் முடியும் என்றார் பவுல். உடனே பேதுரு இறைவனிடம் உருக்கமாக வேண்டிவிட்டு 14 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன ஆளுநனின் மகனை உயிர்த்தெழ செய்தார். இதை கண்டு பிரமித்து போன ஆளுநன் பேதுருவை விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்தியோக்கு நகரில் இருந்த மக்கள் அனைவரையும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள செய்தான். மேலும் நகரின் மையத்தில் ஒரு பெரிய ஆலயம் கட்டி அதன் நடுவே ஓர் அரியணையை நிறுவி அதில் பேதுருவை அமர செய்தான். இவ்வாறு அந்தியோக்கு நகரின் இருந்த மக்கள் அனைவரும் பேதுரு பேசுவதை கேட்கக்கூடிய அளவில் அந்த அரியணையை நிறுவினான். அங்கே பேதுரு 7 ஆண்டுகள் நற்செய்தி பணியாற்றினார். பின்னர் அவர் ரோமைக்கு சென்று நற்செய்தி அறிவித்து மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். இன்று நாம் பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு கொடுத்த ஆட்சி உரிமையை, அதிகாரத்தை சிறப்பாக நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் குடிகொள்ளா, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்கிறார். இவ்வார்த்தைகளை கொண்டு இயேசு கிறிஸ்து பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி அதனை கட்டி காக்கின்ற எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து விட்டார் என நாம் புரிந்து கொள்ளலாம். நற்செய்தியின் இன்னும் ஒரு சில இடங்களிலும் இயேசு பேதுருவின் தலைமை பொறுப்பை வலியுறுத்தி கூறுகிறார். சீமோனே, சீமோனே, நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்று வார்த்தைகளிலும், என் ஆடுகளை பேணி வளர் என்ற வார்த்தைகளிலும் இது மிக தெளிவாக வெளிப்படுகிறது. ஆகவே பேதுருவை ஆண்டவர் இயேசு திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்தி அதனை கட்டி காக்கும் எல்லா பொறுப்புகளையும்
அவருக்கும் அவர் வழிவரும் திருத்தந்தையர் மற்றும் ஆயர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என நாம் புரிந்து கொள்ளலாம். பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சிறப்பாக செயல்படுத்தினார் என்பதையும் நாம் விவிலியத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வாசிக்கின்றோம். மக்கள் அனைவரும் கூடியிருந்தபோது பேதுருதான் எல்லார் சார்பாகவும் பேசுகிறார் என்று திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல பேதுரு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார் என்பதை அவரால் ஆகும் வல்ல செயல்கள் வழியாக காண முடிகிறது. இயேசு எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பித்தாரோ அதுபோல பேதுருவும் இறந்த தபித்தா என்ற பெண்மணியை உயிர்ப்பிக்கிறார். இயேசுவின் நிழல்பட்ட நோயாளிகள் எப்படி குணமடைந்தார்களோ அதுபோல பேதுருவின் நிழல்பட்ட நோயாளிகள் குணமடைந்தார்கள். இவ்வாறு பேதுரு தான் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அதிகாரத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். பேதுருவின் தலைமைப்பிடத்திற்கு அல்லது அவரது அதிகாரத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய மரபு தொடக்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது என்பதை அந்தியோக்கு நகர இஞ்ஞியாசியார் எழுத்துக்களிலிருந்தும் நாம் கண்டு கொள்ளலாம். அவர் பேதுருவுக்கும் அவருக்கு பின்னால் வந்த திருத்தந்தையர்களுக்கும் தகுந்த மரியாதை செலுத்தினார். அதேபோல் லியோன்ஸ் நகர எரோனியுசும் இதற்கு தகுந்த மரியாதை செலுத்தினார் என நாம் அறிகிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பேதுருவின் தலைமை என்பது குருத்துவத்திற்கும் குரு மரபினருக்கும் நாம் எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பதை குறித்து காட்டுவதாக இருக்கிறது. தூய பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் இவ்விழாவிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். பொறுப்புகளில் ஆட்சி அதிகாரங்களில் இருப்பவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை கட்டாயத்தினால் அல்ல, மாறாக மன உவப்புடன் மகிழ்வுடன் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கட்டாயத்தினால் செய்யவில்லை. அவர் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு மன உவப்போடுதான் செய்தார். அதைத்தான் அவர் மக்களுக்கும் போதிக்கின்றார். உங்கள் பொறுப்புகளில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் வியப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இறையேசில் பிரியமானவர்களே, நாம் எந்த பணியை செய்தாலும் அது குருத்துவ பணியாக இருக்கட்டும், வேறு எந்த பணியாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை மன உவப்புடன் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு கீழே இருப்பவர்களை அடக்கியாள நினைக்காமல் உண்மையான அன்போடு அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். ஓர் உதாரணம், ஒரு விஞ்ஞான கூடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த விஞ்ஞானி தன் மேலதிகாரியிடம் வேண்டினார். நான் என் பிள்ளைகளை இன்று கண்காட்சிக்கு அழைத்து செல்வதாய் வாக்கு கொடுத்திருக்கிறேன். மாலை 5:30 மணிக்கு செல்ல அனுமதி வேண்டும். அதற்கு அந்த மேலதிகாரியும் அனுமதித்தார். வேலை மும்முரத்தில் மூழ்கிய விஞ்ஞானி கடிகாரத்தை பார்த்தபோது மணி இரவு 8:30. ஒரு நிமிடம் அவர் திடுக்கிட்டு போனார். பிள்ளைகள் வீட்டில் பிரளயம் கிளப்புவார்கள் என்ற பயத்துடன் அந்த விஞ்ஞானி போனார். வீட்டில் மனைவி மட்டுமே இருந்தார். குழந்தைகள் எங்கே என்று அவர் அவளிடத்தில் கேட்டதும் மனைவி சொன்னார், சரியாக 5:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி கண்காட்சிக்கு போய்விட்டார்கள். உங்கள் மேலதிகாரிதான் வந்து அவர்களை அழைத்து போனார் என்று. விஞ்ஞானி வேலையில் மூழ்கிவிட்டதை பார்த்த மேலதிகாரி அவர் கவனத்தையும் கலைக்க விரும்பவில்லை. குழந்தைகள் கனவையும்
கலைக்க விரும்பவில்லை. தானே சென்று குழந்தைகளை அழைத்து சென்றார். அந்த மேலதிகாரியின் பெயர் ஏபிஜே அப்துல் கலாம், நம்முடைய இந்திய திருநாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர். ஒரு தலைவர் தனக்கு கீழே பணி செய்யும் பணியாளர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்வானது அருமையாக விளக்குகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இதை நன்கு உணர்ந்து வாழ வேண்டும். அதே நேரத்தில் பணியாளர்களும் தலைமைக்கு தகுந்த மதிப்பளித்து வாழ வேண்டும். ஆகவே பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாம் திருச்சபையின் திரு மரபிற்கு தகுந்த மரியாதை செலுத்துவோம். குருத்துவத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை நன்கு பேணுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.